திவினேஷ் அவர்கள் யோகஸ்ரீயோட வீட்டுக்கு பரிசு பொருள் ஒன்று அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமப்பா நிகழ்ச்சியின் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவங்க திவினேஷ் மற்றும் யோகஸ்ரீ. இவங்க 2 பேருமே இந்த சீசனில் மிகப்பெரிய லெவலில் பங்களிப்பு கொடுத்துருந்தாங்க. இவங்க 2 பேர்த்துல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலையுமே இருந்துட்டு இருந்துச்சு. சமீபத்தில் நடந்த ஃபைனல்ஸில் எல்லாருமே எதிர்பார்த்தபடி திவினேஷ் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாரு. நிறைய பேர் வந்து யோகஸ்ரீ தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க 2 பேருமே அதை ரொம்பவே எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச பொசிஷனை ரொம்பவே சந்தோஷமா எதிர்பார்த்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு நிலையில யோகஸ்ரீ அவர்களோட வீட்டுக்கு திவினேஷ் அவர்கள் பரிசு பொருள் ஒன்று அனுப்பியிருக்காரு. அது என்ன அப்படின்னா ஒரு அட்டை பெட்டி. அந்த ஒரு அட்டை பெட்டியில பாத்தீங்கன்னா யோகஸ்ரீ அவர்களுக்கு புது துணி ஒன்று எடுத்து கொடுத்திருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொக்கே ஒன்று இருந்திருக்கு. மேலும் அதுல ஒரு லெட்டரும் இருந்திருக்கு. அந்த ஒரு லெட்டர்ல யோகஸ்ரீ அவர்களை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் திவினேஷ் அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த சீசன்ல எனக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிக்கும், நீங்க ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தீங்க. எங்க வீட்லயே நிறைய பேர் வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா நீங்க இந்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நானுமே கண்டிப்பா நீங்க வந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருந்தீங்கனாலும் நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். ஏன்னா உங்களை இந்த சீசன்ல நான் ஒரு அக்கா மாதிரி தான் பார்த்தேன். நீங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. உண்மையிலேயே நீங்களும் அதற்கு டிசர்வான பர்சன் தான். நீங்க ஃபர்ஸ்ட் வரலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய மேடைகள்ல நீங்க முதல்ல வருவீங்க. நிறைய பாடல்கள் பாடுவீங்க. ஒரு தம்பியா இது என்னோட ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லெட்டர்ல எழுதியிருந்திருக்காரு. இதை பார்த்ததுக்கப்புறம் யோகஸ்ரீ அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டை அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிருக்கலாம். பட் செகண்ட் வந்துட்டோமே இதனால நம்ம எதுவும் கஷ்டப்படுவோமோ அப்படின்னு நினச்சி தினேஷ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று இது பண்ணி ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த தினேஷ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க கடந்த வருஷம் மே மாதம் சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக டெலிகாஸ்ட் ஆகியிருந்த ஷோ தான் டாப் குக் டூ குக். விஜய் டிவியில் ஏற்பட்டிருந்த ஒரு சில பிரச்சனைகளால் வெங்கடேஷ் பட் அவர்கள் இந்த ஒரு ஷோவில் போய் கலந்துக்கிட்டாரு. இந்த ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. கிட்டத்தட்ட விஜய் டிவியில் எப்படி அந்த ஒரு ஷோ மிகப்பெரிய ஹிட்டாகி இருந்துச்சோ அதே மாதிரி சன் டிவிலையும் அந்த ஷோ மிகப்பெரிய ஹிட்டாகி இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் இந்த வருஷம் மே மாதமே வந்துருச்சு. பட் இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஷோ பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வரல. இதனால அந்த ஷோ அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்களோ, ஒரு சீசனோட முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் ரசிகர்கள் கேட்க தொடங்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வெங்கடேஷ் பட் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரசிகர்களாகிய நீங்கள் நாங்கள் எதிர்பார்த்ததோட மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை இந்த ஒரு ஷோக்கு கொடுத்துருந்தீங்க. அதன் விளைவாக இன்னும் அடுத்ததாக வரப்போகிற ஷோலாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடாது, மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்பவே பாடுபட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு ஷோ அப்படிங்கிறது இந்த சீசனில் தரமாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காரு. இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.